வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு. புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே உண்ணாவிரதத்தை கைவிட்டுள்ளதாக தகவல். டெங்கு காய்ச்சலினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரிப்பு. அதிபர் ஆசிரியருக்கு தெரியாது பாடசாலையை விட்டு வெளியேறிய 4 மாணவர்கள் சடலங்களாக மீட்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வழங்கிய நினைவு பரிசுகளை அருங்காட்சியகத்திற்கு ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் அதிக வெப்பத்துடனான வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300ஆக உயர்வு. பாகிஸ்தானின் மேலதிக வகுப்பு கூரை இடிந்து வீழ்ந்ததில் 14 சிறுவர்கள் மரணம். வெனிசுவேலா நிலநடுக்கம் ஏற்பட்டு 6 நாட்களுக்கு பின்னர் 3 வயது சிறுவன் மீட்பு. தொழில்நுட்ப கோளாறினால் இன்று கொழும்பு பங்குச்சந்தை வர்த்தகம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது. 15 வருடங்களுக்கு மேலாக செயலிழந்திருந்த மத்திய வைப்பு முறைமை கணக்குகளை முடக்குவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்திய போது அதனுடன் சில செயலில் உள்ள கணக்குகளும் முடக்கப்பட்டதாக கொழும்பு பங்குச்சந்தை அறிவித்துள்ளது. இதனை அடுத்து இப்பிழையை நிவர்த்தி செய்வதற்காகவே இன்றைய தினத்திற்கான சந்தை நடவடிக்கைகள் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டதாகவும் கொழும்பு பங்குச்சந்தை நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி இவ்வாண்டு இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 55,406ஆக உயர்வடைந்துள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 32ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 1024 டெங்கு நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக இயக்குனர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் மாத்திரம் 21,565 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இவர்களுள் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்கள் இன்னமும் நுளம்புகள் முட்டையிடும் இடங்களை முழுமையாக சுத்தம் செய்யாமல் இருப்பதே இத்தீவிர பரவலுக்கு முதன்மை காரணம் என தெரிவித்துள்ள வைத்தியர் இனிவரும் நாட்களில் நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமாயின் நுளம்புகள் பெருகும் இடங்களை முற்றாக அழிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தற்போது அரசு நிறுவனங்கள் பாடசாலைகளை சூழவே டெங்கு நுளம்புகள் மிக வேகமாக பரவி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் பொதுமக்கள் கூடுதல் அவதானத்துடனும் பொறுப்புடனும் செயற்படுமாறு வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் நடவடிக்கை விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இவ்வாண்டு இறுதிக்குள் அனைத்து மாணவர்களுக்கும் நிரந்தர தேசிய அடையாள அட்டைகளை வழங்க எதிர்பார்ப்பதாக திணைக்களத்தின் தலைமை பணிப்பாளர் ஜகத் ஹேரத் தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கல்வி அமைச்சகம் மூலம் அனைத்து பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. அதிபர்கள் விண்ணப்பங்களை தாமதமின்றி ஆட்கள் பதிவு செய்யும் திணைக்களத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் உயர்தர பரீட்சை எழுதவிருக்கும் மற்றும் சாதாரண தர பரீட்சைக்கு விண்ணப்பித்து இன்னமும் பெறாத மாணவர்கள் திணைக்களத்தின் இணையதளத்தில் உள்ள தொலைபேசி எண்கள் அல்லது மின்னஞ்சல் முகவரிகள் மூலம் தமது திணைக்களத்திற்கு தெரிவித்து தமது அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் தலைமை பணிப்பாளர் ஜகத் ஹேரத் தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவட்டம் பன்னலை பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் கூரிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 30 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர் பன்னலை பிரதேசத்தைச் சேர்ந்த யுவதியை காதலித்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்துள்ளார். திருமணத்தின் பின்னர் அவர் பன்னலையில் உள்ள மனைவியின் வீட்டில் வசித்து வந்த நிலையில் நேற்றிரவு முச்சக்கர வண்டியில் சென்ற அடையாளம் தெரியாத மூவர் மேற்படி இளைஞர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். கடும் காயங்களுக்குள்ளான இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு அல்லது காதல் விவகாரம் காரணமாக இக்கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
புத்தளம் வெனாத்தவில்லுவ பிரதேசத்தில் 4 பாடசாலை மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தமை தொடர்பில் போலீசார் விவரங்களை வெளியிட்டுள்ளனர். குறித்த மாணவர்கள் 4 ஆசிரியர்களுக்கு தெரியாது, பாட வகுப்பிற்கும் செல்லாது பாடசாலையை விட்டு வெளியேறி தாமரை மலர் பறிப்பதற்காக படகொன்றில் சென்றுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. மங்களபுர வில்லுவில் பூக்கள் பறிப்பதற்காக படகொன்றில் சென்ற பாடசாலை மாணவர்களே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 5 மாணவர்கள் நேற்றைய தினம் படகொன்றில் பூக்கள் பறிப்பதற்காக சென்று கொண்டிருந்த போது படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மாணவர்கள் நீரில் மூழ்கியுள்ளனர். நீரில் மூழ்கிய மாணவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் ஏனைய மாணவர்கள் வெனாத்தவில்லுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவர்களுள் ஆபத்தான நிலையில் இருந்த 3 புத்தளம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதிலும் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றின் 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலையில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கான விஞ்ஞான பாட வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த மாணவர்கள் வகுப்பிற்கு செல்லாது தாமரை மலர் பறிப்பதற்காக சென்றிருந்தமை போலீஸ் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் நினைவு பரிசாக வழங்கிய சுவிட்சர்லாந்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பெறுமதிமிக்க கைக்கடிகாரம், சைனட் குப்பி உள்ளிட்ட சில பொருட்களை எதிர்காலத்தில் உருவாக்கப்படவுள்ள அருங்காட்சியகத்திற்கு வழங்குமாறு குற்றவாளி ஒருவருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு அனுராதபுரத்தின் முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா உள்ளிட்ட 31 பேரை தற்கொலை குண்டு தாக்குதல் மூலம் படுகொலை செய்த வழக்கின் மேன்முறையீட்டு மனு விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் 2வது குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையையும் உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அனுராதபுரம் மேல் நீதிமன்றம் விதித்த ஆயுள் தண்டனைக்கு எதிராக குற்றவாளி தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்த உயர் நீதிமன்றம் அத்தண்டனையை உறுதி செய்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதவாச்சி சியம்பலா கஸ்கட பகுதியைச் சேர்ந்த முகமது உமர் ஹஃபிதாப் என்பவரே இந்த வழக்கின் 2வது குற்றவாளியாவார். இவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த 48 குற்றச்சாட்டுகளில் 31 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து 2019 மே 21 அன்று அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி ஹேமா ஸ்வர்ணபதி குறித்த நபருக்கு ஆயுள் தண்டனை விதித்திருந்தார். இத்தீர்ப்புக்கு எதிராக அவர் முதலில் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு தாக்கல் செய்தார். அங்கும் மேல் நீதிமன்ற தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் உயர் நீதிமன்றத்தை நாடியிருந்த நிலையில் உயர் நீதிமன்றமும் அத்தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. குற்றவாளிக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் அரசுடைமையாக்குமாறும் மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் குற்றவாளிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் உயர் மதிப்புமிக்க சுவிஸ் ரக கை கடிகாரம், சைனட் குப்பி மற்றும் சட்டை ஆகியவற்றை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் நிறுவப்படவுள்ள அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தமை மற்றும் சதித்திட்டம் தீட்டியமை ஆகிய குற்றங்களுக்காக தனித்தனியாக 10 ஆண்டுகள் வீதம் மொத்தமாக 20 வருடங்கள் கடுமையான சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி அனுராதபுரத்தில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஜனக பெரேரா மற்றும் அவரது மனைவி வஜிர பெரேரா உட்பட 31 பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இச்சம்பவத்தில் அனுராதபுரத்தின் முன்னாள் பிரபல சட்டத்தரணி ஹமீட், சட்டத்தரணி அனூர்தீன், சட்டத்தரணி தனுஜா ராஜபக்ச ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் நந்த புஷ்பகுமார உட்பட பலருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டிருந்தன. படுகொலை செய்யப்பட்ட சமயத்தில் ஜனக பெரேரா வடமத்திய மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. டெங்கு அல்லது வைரஸ் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெறச் செல்லும் நோயாளிகளுக்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. மருத்துவர்கள் என கூறிக்கொள்ளும் சிலர் பாராசிட்டமோலின் சரியான அளவுக்கு பதிலாக ஸ்டெராய்டுகளை கொடுத்து ஒரே தடவையில் சிகிச்சை அளிக்கின்றமை தொடர்பில் சுகாதார அமைச்சகத்திடம் முறைப்பாடு செய்யுமாறு ஆணையகத்தின் தலைவர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இலங்கை மருத்துவ சங்க அரங்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். காய்ச்சல் ஆரம்பமாகி 48 மணி நேரத்திற்குள் முழுமையான இரத்த பரிசோதனை செய்வது மிகவும் முக்கியம் எனவும் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைக்க முயற்சிப்பதில் எந்த பயனும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காய்ச்சல் ஏற்பட்ட பின்னர் ஒரே ஒரு முறை மருந்துகளை வழங்குவதன் மூலம் காய்ச்சல் குறைவடைந்தாலும் ஒருவருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தால் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே இதுபோன்ற ஒரே ஒரு முறை சிகிச்சைகளை அளிப்பவர்கள் மீது சுகாதார அமைச்சகத்திடம் முறைப்பாடுகளை பதிவு செய்ய வேண்டும்
வேண்டும் எனவும் ஆணையத்தின் தலைவர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான முறைப்பாடுகளுக்காக 011796636 மற்றும் 1999 அல்லது 1907 ஆகிய இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இன்று முற்பகல் கோட்டை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டார நீதிமன்றில் இன்று காலை முற்படுத்தப்பட்டார். இந்நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றிற்கு அழைத்து வரப்பட்ட அவரை எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஒரே நேரத்தில் 2 அரச நிறுவனங்களில் இருந்து சட்டவிரோதமாக மாதாந்த சம்பளம் பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசேட விசாரணைக்காக சுகீஸ்வர பண்டார கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலே தான் மேற்கொண்டு வந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்ய தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறை முதல் மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான மற்றும் மாத்தறை முதல் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கான எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறை முதல் மன்னார் ஊடாக கட்பட்டி வரையான மாத்தறை முதல் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிலாபம் முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் கடல் அலைகளின் உயரம் சுமார் 2.0 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மீனவ மற்றும் கடற்சார் சமூகத்தினிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் அதிகரித்துள்ள வெப்பமான வானிலை காரணமாக சுமார் 1300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போலந்து, செக் குடியரசு, ஜெர்மனி போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் கடந்த வாரம் முதல் வெப்பமான வானிலை நிலவி வரும் நிலையில் அங்கிருந்து பலர் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்கின்றனர். அதிக வெப்பம் காரணமாக பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் செல்லும் போது டயருடன் உருகிய தார் ஒரு லேயர் போன்று ஒட்டிக்கொள்வதாகவும் இதனால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல சேவைகளும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1300 தாண்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது காட்டப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வெனிசுவேலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தினால் இடிந்து விழுந்த கட்டடத்தின் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த 3 வயது சிறுவன் 6 நாட்களுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கிளைஃபர் மொரான் என அடையாளம் காணப்பட்டுள்ள இச்சிறுவன் லா குவைரா மாகாணத்தில் உள்ள இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து ஜோர்தான் நாட்டு மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டுள்ளார். சிறுவனுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு கராகஸ் நகரில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிறுவனின் ஆரோக்கிய நிலைமை சீராக உள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு, தற்காலிக தங்குமிடங்கள் மற்றும் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அவசரமாக தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளது. 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகோலில் பதிவான அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1943 உயர்வடைந்துள்ளதுடன் 10,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமற் போயுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாசா அமைப்பின் ஆரம்பகட்ட செயற்கைக்கோள் தரவுகளின்படி 58,000க்கும் அதிகமான கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் முற்றாக அழிந்துள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சுகாதார சேவைகள் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதுடன் போதிய தடுப்பூசி பாதுகாப்பு இல்லாமையினால் நோய்கள் பெறவும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. சர்வதேச மீட்புக் குழுவினரும் நிவாரண பணியாளர்களும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள ஏனைய நபர்களை கண்டறிவதற்காக தொடர்ந்தும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்குகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.